டாக்டர் பாலாஜி அவர்கள் மேலே நடந்த கத்திக்குத்து சம்பவத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட டாக்டர் மேலே மட்டும் அந்த அந்த தாக்குதல், அந்த கத்திக்குத்துங்கிறத நம்ம பார்க்கக்கூடாது. இதை நம்ம கொஞ்சம் நுணுக்கமாக அணுகணும். அதாவது 90% டாக்டர் ரொம்ப நல்லவங்க தான். யாரோ ஒருத்தர் 2 பேர் அப்படி இப்படி இருக்கலாம். அதாவது கொஞ்சம் பணியில் சுணக்கமாக இருக்கலாம், அல்லது ஒரு அர்ப்பணிப்பு இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக ஒட்டுமொத்த டாக்டரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. இப்போ இதை ஏன் அவர் மேலே நடந்த தாக்குதலை மட்டும் சொல்ல முடியாது. இது ஒரு வன்மமாகவும் சொல்ல முடியாது. அதாவது ஏன் இந்த மாதிரி ஒரு இது நடக்குதுன்னா இப்போ இது ஒரு எதிர்க்கட்சிகள்லாம் இந்த விஷயத்தை ஒரு பெரிய பூதாகரமாக ஆகணும்னு நினச்சாங்க. அதே மாதிரி மக்களும் ஒரு இது பண்ணாங்கன்னு பார்க்கும்போது மக்கள் மௌனம் காக்குறாங்க. ஏன் இதிலேருந்து மௌனம் காக்குறாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அந்த பாதிப்பை உணர்ந்திருக்காங்க. அந்த அரசு ஆஸ்பத்திரிக்கு போனதுனால ஏற்பட்ட அவங்களுடைய இன்னல்கள் ரொம்ப இருக்குங்கிறத பாதிச்சிருக்காங்க. அதனால் ஒவ்வொருத்தருமே பேசும்போது நானே பார்த்துருக்கேன், கவனிச்சிருக்கேன். நான் டாக்டருக்கு ஆதரவாக பேசும்போது சில பேர்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லைங்க, இதெல்லாம் எங்கே போனால் கவனிக்கிறாங்க, அப்படியாங்கன்னு சொல்லி ஒரு 90% பேர் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் அது டாக்டர் மேலேனா உண்மையிலேயே அவங்க சொல்கிறத 100% ஒத்துக்க முடியாது. டாக்டர் மேலே குறைய சொல்ல முடியாது, பெரும்பாலும் சொல்ல முடியாது. அவங்க என்ன அனுபவிக்கிறாங்கன்னா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகும்போது ஒரு ஓபி சீட்டில் வாங்குறதுலேருந்து, அப்புறம் மறுபடியும் ஒவ்வொன்றும் மாத்திரை மருந்து டாக்டரை அணுகிறது, அப்புறம் அங்கே மருந்து வாங்குறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் உள்ளே போனால் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா ஒரு ஆஸ்பத்திரி பார்த்தீங்கன்னா அரசு ஆஸ்பத்திரி ஒரே குழப்பங்களாக தான் நிலவும். எங்கே போகிறதுன்னு சரியான ஒரு கைடு இருக்காது யாருக்கும். எங்கே போய் வாங்கணும்னா இங்கே போய் நிற்பாங்க, ரொம்ப நேரம் கூட லைனில் நிற்பாங்க. திடீர்னு பார்த்தா நீங்கள் ஏன் இந்த லைனில் வந்தீங்க, நீங்கள் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதை நான் நேரடியாகவும் அனுபவிச்சிருக்கேன். அதாவது என்னோடய நண்பர்கள் மூலமும் இந்த மாதிரி இருக்காங்க. ஏன்னா ரொம்ப தொலைதூரத்தில் இருந்துலாம் வர்றாங்க. அதாவது யாரும் பணத்தை பேங்க்கில் போட்டு வச்சுட்டு ஃப்ரீயாக இங்கே வாரக்கணக்கிலையோ மாதக்கணக்கிலையோ தங்கி இருக்கணும்னு வர முடியாது. ஏன்னா எல்லாம் அன்றாடம் காட்சி தான். அதாவது கீழ்மட்டத்தில் உள்ளவங்க, நடுத்தர மக்கள் தான் வர்றது. அப்படி இருக்கையில் அவங்களுக்கு வேலை முக்கியம். ஒரு நாள் போனாலும் அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு தான். இதில் ஒரு வாரம் 10 நாள் ஒரு மாதம்லாம் போச்சுன்னா அவங்க அதை மறுபடியும் ஈடு கட்டுறதுக்கு, அதுக்கு போய் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். வீட்டு வாடகை கொடுக்கணும், சாப்பாடு செலவு இருக்குது, பிள்ளைங்க படிப்பு செலவு வாங்கணும், அவங்கள கவனிக்கணும். இப்படிலாம் 1008 டென்ஷனோடு தான் வர்றாங்க. தன்னுடைய உறவினரை ஆஸ்பத்திரிக்கு அனுமதிக்கு கூட்டி வரவங்களும், தனக்கு தானே சிகிச்சை எடுக்க வரவங்களும் அப்படி தான் வர்றாங்க. அப்படி வரும் இடத்துல சரியான ஒரு கைடு இல்லாமல், உள்ளே அவங்களுக்கு தெரியாமல், யாராவது பல வருஷம் ஆஸ்பத்திரிக்கு அப்படியே ரெகுலராக போகிறவங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு தெரியும், டக்குன்னு போக பண்ணுவாங்க. இதில் 80 விழுக்காடு யாருமே எல்லாம் புதுசாக வர்றவங்க தான், அங்கங்கேருந்து வர்றவங்க தான். எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, யாரை பார்க்க, எந்த சிகிச்சைக்கு எங்கே போகிறது அப்படிலாம் தெரியவே தெரியாது. கடைசியாக அதிலே பாதி நாள் போயிடும். அப்புறம் மறுபடியும் ஓபி சீட்டு வாங்கணும்னு அவங்க எழுதி கொடுப்பாங்க, அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வகுத்த வலிக்கு அடுத்த வாரம், அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய விஷயங்களும் நடக்குது. இந்த மாதிரி கீழ் மட்டத்தில் அதே மாதிரி இந்த வார்டு பாய்ங்க, அந்த இதுன்னு ஸ்ட்ரக்சரு, இந்த நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அங்கே அந்த கீழ் மட்டத்தில் தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. கீழ்மட்ட நிர்வாகத்தில் தான் நிறைய பிரச்சனைகள். டாக்டரில் எந்த குறையும் பெரும்பாலும் சொல்ல முடியாது. 1-2 பேர்னா சொல்லலாம், 90% பேர் அந்த மாதிரி சொல்ல முடியாது. மக்களே இந்த பிரச்சனையை அணுகும்போது எப்படின்னா, நடந்துட்டு போட்டான், யாருக்காவது பண்ணாதான் இதெல்லாம் சரியாக வருங்கிற மாதிரி அவங்களுடைய மௌனம், அவங்க மௌனம் அப்படி தான் இருக்குது. ஆனால் மக்களும் தன்னை தெரிஞ்சுக்கிறோன்னா இந்த மாதிரி கிடையாது. இது உங்களுடைய மனவேதனை, ரொம்ப நாள் வேதனை, ஒவ்வொருத்தரும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அந்த மனக்குமுறலில் தான் ஒருத்தன் வெளிப்படுத்திருக்காங்கிற மாதிரி மக்களோட மனநிலை அவங்களோட கருத்துக்கள் இருக்குது. நானே சில பேர் நான் டாக்டருக்காக நான் வாதாடும்போது அவங்க சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லைப்பா, அப்படி இப்படின்னு அவங்க 1008 பிரச்சனை சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனக்கு நேர்ந்ததை சொல்லுவாங்க. ஏன்னா காசு பணத்தை வச்சுக்கிட்டு யாரும் ஆஸ்பத்திரிக்கு வரல. அதே சமயத்தில் அவங்க கொஞ்சம் மரியாதையும் எதிர்பார்க்குறாங்க. அதாவது காசு பணம் இருந்தால் தான் மதிப்பீங்க, இல்லாட்டா மதிக்க மாட்டேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. மரியாதை எல்லாருக்கும் மரியாதை தான், இருந்தாலும் இல்லாட்டினாலும் அந்த மரியாதை எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அலைக்கழிக்காமல், ஒவ்வொருத்தரையும் வர்ற பேஷண்ட்டை அலைக்கழிக்காமல், டக்குன்னு கைடுன்னு சொல்லி ஒருத்தர் இருந்து, ஏன்னா புதுசாக வர்றவங்கள இது பண்ணி அவங்கள கட்டாது பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணினோம்னா பிரச்சனை இல்லை. இதுதான் பிரச்சனை. அதனால் டாக்டர்கள் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. உங்கள் மேலே எந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியும் யாருக்கும் கிடையாது. இந்த ஒரு விக்னேஸ்வரனை செஞ்சதுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய இதை அர்ப்பணிப்புணர்வோடு நீங்கள் செய்யுங்க. இந்த கீழ்மட்டத்தில் இருக்கிறதுல நீங்கள் டாக்டர்களே பார்த்து, உங்களுக்கு கீழே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்து அவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். நிர்வாகமும் அதை கவனித்து சரி பண்ணணும். இந்த கீழ்மட்டத்தில் இந்த நடக்கிற அலைக்கழிப்புகள்,
அந்த அவமரியாதை தான் வந்து மொத்தமான கோபமாக வெடித்து இந்த மாதிரி வருதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் மக்கள் மௌனம் வந்து வேறு மாதிரி தான் இருக்குது. இல்லாட்டினா நேரம் பெரிய பிரச்சனையாக தமிழ்நாட்டில் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா எதிர்கட்சிகள்லாம் வந்து எப்போ என்ன இது கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கும்போது இது வந்து அப்படியே ஒரு அமுங்கி போயிடுச்சுன்னா வந்து மக்கள் வந்து இதை வந்து முழுமையாக ஆதரிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. நடந்து இப்போ இது வந்து தன்னுடைய மனக்குள்ள ஒருத்தரை வெளிப்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. இது வந்து தவறான ஒரு முன்னுதாரணம் தான். ஆனால் வந்து இது தவறுகள் வந்து நடக்கிறதுக்கு வந்து நிர்வாகம் வந்து சரி பண்ணிக்கணும். அதை வந்து கீழ் மட்டத்திலேருந்து சரி பண்ணணும். சரியான கைடு இருக்கணும். வர்ற ஒவ்வொருத்தர் பேஷண்ட்டுக்கு வந்து சரியான கைடு வந்து இங்கே நியமிக்கணும். ஒவ்வொருத்தரையும் கரெக்டாக இது பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ண வச்சு இது பண்ண வைக்கிறதுலாம் நல்லாயிருக்கும்.